வணக்கம். இன்று செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் காணலாம். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் பறைத்து. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் பறைத்து. என்ன உதவி? யாருக்கு உதவி? எதற்காக உதவி? கைமாறாக இன்றைக்கி அவங்க எனக்கு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் திரும்பி பதிலுக்கு அவங்களுக்கு உதவி செய்தோம். எனக்கு அவங்க உதவி செஞ்சாங்க ஒரு சரியான நேரத்தில், அதனால் நானும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது உதவி வரைத்தன்று உதவி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்காகன்னு போய் செய்யக்கூடாது. அது ஏதோ ஒரு கைமாறு எதிர்பார்ப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு அளவு இருக்கும். அவங்க எனக்கு இன்றைக்கி 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு அதே 10 ரூபாயோ அல்லது 11 ரூபாயோ அவங்களுக்கு கொடுத்து அதை நான் கழிச்சிடுவேன். அது கடன் மாதிரி. ஆனால் நமக்கு யார் எப்போ எந்த உதவி செய்தார்கள் நம்ம நினைத்து பார்த்து பதிலுக்கு செய்கிறோம் இல்லையா? அந்த உதவிக்கு எதை அளவாக சொல்வது? அவர் எவ்வளவு பெரிய உதவி நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தண்ணி கொடுத்ததாக கூட இருக்கலாம். அவரை நான் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் நான் செய்யறது அதை விட பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில், தவித்த நேரத்தில் நமக்கு உதவி செய்தாங்க இல்லையா? அப்போ அவர்கள் எத்தகைய உதவியை செய்தார்களோ அதை விட அதிகமாக நாம் செய்வதாக இருக்கும். எனக்கு நீ 10 ரூபா கொடுத்தா நாளைக்கு நான் 10 ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறது என்ன, மொய் வைக்கிற மாதிரி. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம செய்யணும். உதவி என்பது என்ன? உதவி தான். ஒருவர் துன்பப்படும் பொழுது உதவ வேண்டும். இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய பண்புக்கு ஏற்ப அமையும். உதவி செய்தவர் எத்தகைய பண்பாளர், மிகப்பெரிய மனிதராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சாதாரணமான ஒரு நல்ல செயல்களை கூட செய்ய தெரியாத மனிதராக கூட இருக்கலாம், தீய செயல்களில் போகிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க சில சமயம் நமக்கு ஒரு உதவி செய்வாங்க. அது மாதிரி செய்துட்டாங்கன்னா அது மிகப்பெரியது இல்லையா? அப்போ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். அதை தான் சொல்கிறாரு, உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி யார் நமக்கு செய்தாங்களோ அவர்களுடைய குணாதிசயங்கள், பண்புகளை பொறுத்தது அது என்கிறது வள்ளுவம். நாளை சந்திக்கலாம்.